அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம்மேக்கர் 360. இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நிறைய பேத்துக்கு தோட்டத்துல கொடி வகைகளை வளர்க்கும் போது பந்தல் அமைக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ அந்த பந்தல் அமைக்கிறதுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நாங்க எப்படி குறைந்த செலவுல சிம்பிளான ஒரு பந்தல் எப்படி அமைச்சிருக்கோங்கிறத பத்தி இந்த வீடியோல காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பந்தல் அமைக்கிற முறைன்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம தோட்டத்துக்கு நாம் தாங்க இன்ஜினியர். ஸோ நம்ம க்ரியேட்டிவ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் பந்தல் அமைக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப குறைந்த செலவில் அதே மாதிரி லாங் லைஃப் நமக்கு பந்தல் இருக்கிற மாதிரியான பந்தல் தான் நாங்கள் அமைச்சிருக்கோம். ஸோ இது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ புதுசாக பந்தல் அமைக்கிறவங்களுக்கு நிலமாக இருந்தாலும் சரி, இல்லை மாடி தோட்டத்தில் அமைச்சாலும் சரி, இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பந்தல் அமைக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கால்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம நிலத்தில் வைக்கும்போது நம்ம என்ன பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா ஜிஐ பைப் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சவுக்கு மரம் இல்லை மூங்கில் இருக்கு இல்லையா, அந்த மூங்கிலும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நம்ம பயன்படுத்துகிற இந்த மாதிரி மரக்குச்சிகள்லாம் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி கரையான் பிரச்சனைகள்லாம் தாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கவரை சுற்றி நம்ம நிலத்தில் பதிக்கலாம். இதுவே மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்க இந்த மாதிரி எண்ணெய் டின் இருக்கு இல்லையா, ஸோ எண்ணெய் டின் உங்களுக்கு எண்ணெய் கடைகளெலாம் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் விலை குறைவாகவே. ஸோ அந்த டின்னில் மண்ணை நிரப்பி அதுக்குள்ளே இந்த சவுக்கு மரமோ இல்லை நீங்கள் ஜிஐ பைப்போ ஏதோ இருந்தாலும் சரி, ஸோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு சைடு இந்த சவுக்கு மரம், ஸோ இந்த சவுக்கு மரம் இந்த மாதிரி கரையான் அரைக்காமல் இருக்கிறதுக்காக வேஸ்ட் என்ஜின் ஆயில் அந்த இடத்துல அப்ளை பண்ணி அதை சுற்றி கவர் சுற்றி விட்டுருக்கோம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜிஐ பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சவுக்கு மரம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு லாங் லைஃப் வரும். மாடி தோட்டம் அமைக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஜிஐ பைப்போ இல்லை சவுக்கு மரமோ பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம பந்தல் அமைக்கிறதுக்கு நமக்கு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு வெயிலே தான் பந்தல் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம கட்டு கம்பியோ இல்லை சணல் கயிறோ அதெல்லாம் பயன்படுத்தணும்னா உங்களுக்கு அது ஒரு வருஷத்துக்கு கூட தாக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி கம்பி, அதாவது நீங்கள் ஹார்ட்வேர் கடையில் போய் இந்த மாதிரி பச்சை கம்பின்னு சொல்லலாம், இல்லை துணிக்காய போடுற கம்பின்னு சொன்னீங்கனாலும் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடு. இது ரெண்டும் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரி திக்னஸாக இருக்கிற மாதிரியான கயிறு இல்லைன்னா இந்த மாதிரி கேபிள் ஒயர், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி விலை குறைவாக இருக்கக்கூடிய பொருட்கள். ஸோ நமக்கு இந்த மாதிரி கம்பி பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி கணக்கில் தான் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் 2 கேஜி வாங்கியிருக்கோம். ஸோ அது ரேட் பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ்லேருந்து 120 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு மாறுபடும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் ஒயர் பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, உள்ளே கம்பி இருக்கும். அதே மாதிரி அந்த துணிக்காய போடுற வைக்கிற கம்பியும் அதே மாதிரி தான். ஸோ உள்ளே ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க, வெளியே நமக்கு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் அது ரொம்ப வருஷமும் தாவும். உங்களுக்கு நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சணல் கயிறோ இல்லை மற்ற ஏதாவது கம்பி யூஸ் பண்ணிங்கன்னா செடி வளர வளர, அதாவது நம்ம போட்டிருக்க செடி வளர வளர அது சாய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் அந்த பந்தல் அந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கம்பியெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃபும் கிடைக்கும், உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பந்தல். மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி இந்த சவுக்கு மரமே நம்ம பயன்படுத்தலாம். சவுக்கு மரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கும். உங்களுக்கு எந்த இத்து போகிற பிரச்சனையும் அந்த மாதிரியெல்லாம் வராது. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலேயே இது தாக்கு பிடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய தோட்டம், அதாவது நம்ம அமைக்கக்கூடிய அந்த பந்தல் எவ்வளோ பெருசு இருக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி கம்பிகளை நம்ம அமைச்சிக்கணும். இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இடைவெளி விட்டு விட்டு நம்ம அமைச்சாவே போதுமானது. இந்த சவுக்கு மரத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸை பொறுத்து மாறுபடும். இது 80 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் டிஃபர் ஆகும். ஸோ நாங்கள் வாங்கியிருக்க 8 அடி. நாங்கள் அமைச்ச பந்தல் பார்த்தீங்கன்னா 7 அடியில் அமைச்சிருக்கோம். அப்போ தான் ஈஸியாக காய்கள்லாம் பறிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும்னு. ஸோ இதை நீங்கள் மூங்கிலில் கிடச்சதுன்னா இன்னுமே பெஸ்ட்டு, மூங்கிலையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பந்தலுக்கு பயன்படுத்துகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் ஒயர்னு சொல்லுவாங்க. இது உரக்கடைகள் எல்லாம் கிடைக்கக்கூடியது. ஸோ இது நீங்கள் வாங்கும்போது யூவி கோட்டடான்னு கேட்டு வாங்குங்க. அப்போ தான் நமக்கு வெயிலில் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கும். ஸோ இந்த வலை பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் வலை போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி இரும்பில், அதாவது நமக்கு ஸ்டீலில் இருக்கும். அதே மாதிரி மேலே நமக்கு பிளாஸ்டிக் கோட்டட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவுமே துணிக்காய போட வைக்கிற ஒயர் தான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், சேம்.
உள்ளே வந்து ஸ்டீல் இருக்கும், மேலே வந்து பிளாஸ்டிக் கோட்டட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒயர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அதாவது நம்ம வந்து மெயின் வலை போட்டுட்டோம், ஸோ அதுக்கு மேலே வேணால் இந்த வலையை வந்து நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம 2 விதமாகவும் பயன்படுத்தலாம். சைடில் அதாவது நம்ம சைடில் செவுத்து ஓரமாக வந்து செடி வச்சு வளர்த்துறோம், கொடி வகைகள்லாம் வச்சு வளர்த்துறோன்னா அதுக்குமே இந்த வலையெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ இந்த க்ரீப்பர் நெட்டை வந்து நாங்கள் வந்து சைடில் தான் அமைக்க போகிறோம். ஏன்னா மேலே வந்து நாங்கள் ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி கேப் வந்து பெருசாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து சைடில் அமைக்கலாம். ஸோ ஈஸியாக நமக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து 4 பக்கம் அவங்களே வந்து அந்த கயிறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக கட்டுறதுக்கும் வந்து நமக்கு சுலபமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் நாங்கள் பார்த்திங்கன்னா மேலேயே இருக்கக்கூடிய ஒயரும் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் அமைச்சிருக்கோம். புதுசாக மாடித்தோட்டம் அமைக்கிறவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் மாடித்தோட்டத்துக்கு வந்து க்ரீன் நெட் யூஸ் பண்ணுவீங்க. அதை வந்து ஷேட் நெட்னும் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் செடிகளுக்கு வந்து அதிகமாக வெயில் வராமல் தடுக்கிறதுக்காக அதெல்லாம் நிறைய பேர் பயன்படுத்துவீங்க. பட் நாம் அமைச்ச மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பந்தல் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு பந்தல் காய்கறி வளர்த்துறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நிழலே நம்ம கீழே வச்சு வளர்த்தக்கூடிய செடிகளுக்கு வந்து போதுமானது. ஸோ நமக்கு செலவும் வந்து குறைக்கும், அதே சமயம் நமக்கு வந்து ரொம்பவே வந்து நிறைய செடிகள் வளர்த்துறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பந்தல் அமைக்கிறதுக்கு வந்து நம்ம க்ரீன் நெட்டு இதெல்லாம் வாங்கி செலவு பண்ணும்போது உங்களுக்கு அந்த க்ரீன் நெட் வாங்குகிற செலவும் அதிகம், அதை ஃபிட் பண்ணுறவங்களுக்குன்னு நம்ம தனியாக வந்து செலவு பண்ணணும். ஸோ அந்த செலவையெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்களே உங்களுடைய ஐடியாவை வச்சு உங்களுடைய பந்தலை சுலபமாகவும் அதே சமயம் ஈஸியாகவும் வந்து அமைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேக் எல்லாம் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் இருக்குது. ஸோ நம்ம பந்தலுக்கு வந்து அங்கங்கே வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கேப் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து இந்த மாதிரி சேர்த்து கட்டுறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யார் வேணால் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா நமக்கு இருக்கக்கூடிய ஐடியாவை யூஸ் பண்ணியே வந்து நம்ம வந்து பந்தல் அமைக்கலாம். ஸோ இப்படி பந்தல் அமைக்கும்போது பந்தல் காய்கறியும் வந்து நமக்கு வந்து நிறைய நம்ம வந்து வைக்கலாம். அதே மாதிரி அதிலிருந்து நமக்கு வந்து கீழே நிறைய வந்து சின்ன சின்ன காய்கறிகள் செடியும் வைக்கலாம். ஸோ நமக்கு அளவான வெயில் வந்து கரெக்டாக வந்து நம்ம செடிகளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி டேகெல்லாம் நம்ம வந்து ஃபிட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஒயரெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது வந்து வெயிலும் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வெயில் அடித்தாலும் இந்த டேக் வந்து ஒன்றும் ஆகாது, நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இது லைஃப் கொடுக்கும். இப்போ நம்ம அமைச்ச பந்தல் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் மேலே வந்து நம்ம அமைச்ச பந்தல் வந்து நல்லா கேப் விட்டு தான் அமைச்சிருக்கோம். ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம வந்து கையை நீட்டினா கரெக்டாக நமக்கு வந்து செடி வந்து தொடுற அளவுக்கு வந்து இருக்கிற ஹைட்டில் தான் அமைச்சிருக்கோம். ஸோ இப்படி அமைக்கும்போது நமக்கு செடி வந்து ஈஸியாக படறதுக்கும் அதே மாதிரி நம்ம காய்கறிகளில் ஈஸியாக பறிக்கிறதுக்காகவும் வந்து இருக்குது. ஸோ இந்த இடங்களில் தான் வந்து நாங்கள் வந்து க்ரோபேக்கில் வந்து இந்த கொடி காய்கறிகளை எல்லாம் வச்சு வளர்த்தி நாங்கள் வந்து மேலே வந்து படர விட போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா திராட்சை கொடி வந்து வளர விட்டுருக்கோம். இது வந்து எங்கள் மாடித்தோட்டில் இருக்கக்கூடிய பந்தல். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வேஸ்ட் GI பைப்பும் நைலான் கயிறு யூஸ் பண்ணி நாங்கள் அமைச்சது. ஸோ அப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஐடியா வச்சு அமைக்கிறது தாங்க பந்தலே. அதுக்காக தனிப்பட்டு செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கொய்யா மர குச்சி அந்த மாதிரி குச்சிகளை எல்லாம் வச்சு சின்னதாக அமைச்ச பந்தல். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.